ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி புதன் பகவானின் மூலத்திருவோண ஆட்சி உச்ச வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். கன்னிராசி கனிவான ராசி, நல்ல ராசி. கன்னிராசிக்கு காலகட்டம் நல்லா இருக்குது. குறிப்பாக சனி பகவான் அஸ்தமன நிலை அடைகிறாரு. சனி பகவான் 5, 6 கூடையவராக இருந்தாலுமே அவர் நேர் வலுவை இறக்குறது நல்லதான். ஏன்னா அவர் பெரிய பாவகிரகம். பாவகிரகத்திலேயே முக்கியமானவர் சனி பகவான். அவர் ராசிக்கு வேண்டியவராக இருந்தாலுமே பொதுவான அவர் இயற்கை பாவர். அவர் இருக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்குற இடத்த கெடுப்பார். அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே சில இடங்களை பார்ப்பார். தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அந்த பார்வையால் அந்த இடங்கள்லாம் கெட்டு போகும். இப்போ அவர் இயல்புகளை இழக்கிறாரு, அஸ்தமனம் அடைகிறாரு. சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு. வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு. பிப்ரவரி 23லேருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல. மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. கண்டகச்சனியாக இருக்கிறாரு. கண்டகச்சனியாக அவர் கன்னிராசிக்கு போகிறது பெரிய பாதிப்பா சார் அப்படின்னா அது பெரிய பாதிப்பு இல்லை. அது இப்போ நான் சொல்லிடுறேன். அடுத்து வருகிற காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பதிவில் இப்போ அட் ப்ரெசண்ட் சனி பகவான் அஸ்தமன நிலையில் ஆகிறதுனால கன்னிராசிக்கு கிடைக்கிற சாதக பாதங்களை பற்றி பேச போகிறோம். கூடுதலாக சாதகங்கள் தான் இருக்குது. ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது நல்லது மட்டும்தான் சொல்லணும்னு கணக்கு கிடையாது, கெடுதல்களும் இருக்கும். சரியா நேர்களே? அரிசி வாங்கினா கல் இருக்க தான் செய்யும். மனித வாழ்க்கை மாதிரி தான் கிரகங்களுக்குமே. மனித வாழ்க்கையில் மனிதன் இன்பத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் அனுபவிக்கிறான். அது மாதிரி கிரகங்களுமே ரெண்டும் கலந்து தான் பலன்களை கொடுக்குது. ஸோ நீங்கள் எப்போயுமே ஒரு மனநிலையில் தயாராக இருக்கணும். ராசி பலன் கேட்கும்போது சரி இவர் கரெக்டாக சொல்கிறாரு, அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம எதுவும் மறைச்சி பேச முடியாது. எந்த ஒரு ராசிக்குமே காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. உள்ளதை உள்ளவாறு சொல்லணும். சரி நேர்களே, அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு கன்னிராசிக்கு நல்லா இருக்குது. சாதக பாதகங்களை பார்க்கும்போது சாதகங்கள் தான் கூடுதலாக இருக்குது. இன்றைக்கி மாசி 1, 13/2/2025 சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆத்மகாரகன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க. நம்பர் 1 ஆத்மகாரகன். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். நம்ம காலையில் எழுந்திரிச்சு உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் தான் காரணம். ஏன்னா துயில் எழுப்பவன் சூரியன் தான். அதனால தான் உதய சூரியங்கிறாங்க. காலையில் பூபாலம், காலையில் பாடுவது பூபாலம். அந்த சூரியன் உதயமானால் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே ரெஃபரன்ஸ் ஆகுது. சரியா நேர்களே? செடி கொடியிலிருந்து மனித ஜீவராசிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விடியலை கொடுக்குறவர் சூரியன் தான். அந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் அஸ்தமனம் ஆனாலுமே புதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. தசாங்க யோகம், இது கொடீஸ்வர யோகம். புதன் உங்கள் ராசிநாதன் 1, 10 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல நேர்த்தியாக நியாயமாக இருப்பீங்க. தொழிலில் ரொம்ப பக்காவாக பண்ணுவீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. ஏன்னா 10 கூடைவன் 6ஆம் இடத்துல தொழில் சம்மந்தப்பட்ட கிரகத்தில் கூட சேர்ந்துருக்கிறாரு. சூரியன் ஒரு முதன்மை தொழில்காரகன். சனி பகவான் 2ஆம் நிலை தொழில்காரகன். புதன் உங்கள் ராசிக்கு தொழில்காரகன். அப்படி பார்க்கும்போது தொழில் பண்ணுறவங்களுக்கு கன்னிராசியில் இன்றைக்கி தொழில் ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணணும். தொழில் இருக்க போய் தான் நம்ம இந்த இந்திய நாடே நல்லபடியாக இருக்குது. தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கணும். சரியா நேர்களே? ஒரு நாடு தொழிலை நம்பி தான் இருக்குது. அது விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் நல்லா இருக்கணும். அதைத்தான் நாட்டில் உள்ள பிரதம மந்திரி, முதலமைச்சர் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய்ட்டு பேசி முடித்து நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. தொழில் முனைவோர் திட்டம், தொழில் முனைவோரில் ஊக்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு முக்கியமானது தொழில் தான். இந்தியா விவசாய நாடு தான். இருந்தாலும் தொழில் சார்ந்த அமைப்பில் நம்ம முன்னேறினா தான் நாடு வளமாக இருக்கும். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் வளம் நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும். எல்லோரும் வேலைவாய்ப்பு இருந்தால் தான் வீட்டில் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். சரியா நேர்களே? இதை மனசில் வச்சுக்கோங்க. அதன்படி பார்த்தோம்னா கன்னிராசி சார்ந்தவர்களுக்கு தொழில் இப்போ மிகச்சிறப்பாக இருக்கும். சரி சார், இப்போ சனி பகவானை மையப்படுத்தி அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். சனி பகவான் ஒரு மந்தன், சோம்பேறி, ஒரு சூதுவாதுக்கு சொந்தக்காரன். அவர்
ஆட்சி பட்டு இருக்கக்கூடாது, நேர் வலுப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ கும்பத்தில் சசயோகத்தில் இருக்கிறாரு, நேர் வலுப்பட்டு இருக்கிறாரு. இருந்த போதிலும் அவர் வந்து குருசாரத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல, அஸ்தமனம் அடைகிறாரு. அவர் அஸ்தமனம் அடைகிறனால அவர் பார்க்குற இடங்களுடைய தாக்கம் குறையும். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அர்த்தம்னா, வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது கடந்த ஒரு 2.5 வருஷமாக. சரியா? வர வேண்டிய பணம், வாரா கடன், நிலுவை பணம், அரியர்ஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், வேலையிலேருந்து வெளியே வந்து ரிட்டையர்ட் ஆகி வர வேண்டிய ப்ராப்ளமெண்ட்டு, கிராஜுவேட்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பிலிருந்து பணம் வராமல் இருந்திருக்கும். ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். கேஷ் ஃப்ளோவில் ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். பணம் வந்து சீராக வரும். சரியா? ஒரே நாள் நைட்டில் வந்துலாம் கும்மிய போகிறது கிடையாது. அது வந்து தொடர்ந்து வரும். அந்த பணத்தோடைய ஃப்ளோ, அந்த பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அதேமாதிரி 8ஆம் இடம் தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லா இருக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பில்லாமல் நல்லா இருப்பீங்க. இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போனவங்க, குறிப்பாக தொழில் ரீதியாக போனவங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா 8 கூட இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக 100க்கு 100 அறுதிட்டு உறுதியாக சொல்லலாம், தொழில் ரீதியாக தூர தேசத்துக்கு போனவங்க, வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போனவங்க, பூர்வீகத்தை விட்டு நகண்டு போனவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பொழைப்பு தேடி போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு வடக்க போடான்னு சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து பொழப்புக்காக மெட்ராஸ் நோக்கி போகிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாவட்டத்தில் தான் ஆள் நிறையா இருப்பாங்க. மெட்ராஸில் நிறையா இருப்பாங்க. சவுத்துலேருந்து நிறையா போய் இருப்பாங்க. திருப்பூரில் நிறையா இருப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூரில் இருப்பாங்க. கோயம்புத்தூர் காட்டில் திருப்பூரில் தான் நிறைய அந்தாரை வாழ வைக்கும் பூமி திருப்பூர் தான். மதுரையை தான் சொல்லுவாங்க. மதுரை வந்து ஒரு சில விஷயத்துக்கு உகந்த ஊராக இருந்தாலுமே திருப்பூர் வந்து தொழில் ரகமாக இருக்குது. திருப்பூருக்கு போனவங்க வந்து காசு இல்லைன்னு இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல கம்பெனியில் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க தகவல வசதியும் உள்ள இடம் திருப்பூர். அப்படி போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில் இது உண்மை. கன்னிராசியில் ஆமாம் சார், நான் வந்து என் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி, ஊருக்காக பொழப்புக்காக திருப்பூர் வந்தேன், இப்போ நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு அமைப்பு வரும். ஓகே. அதுபோல் வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். விரைய சாணத்தை பார்த்துருந்தார். விரைய இருந்திருக்கும். எவ்வளோ காசு வந்தாலும் தங்காது, ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். முன்வாசல் வழியே வந்தால் புறவாசல் வழியே போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். வாங்கி போட்ட பணமெல்லாம் செலவாகிட்டே தான் இருந்திருக்கும். சுப செலவு பண்ணாலுமே அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அது சிம்மம் சூரியன் வீடு. சனி பகவான் ஒரு ஆக்ரோஷமாக தான் பார்ப்பார். அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப செலவாயிருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப செலவாயிருக்கும். அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களாம் பணத்தை தனியாக செலவு பண்ணியிருப்பீங்க. தன் பேரை காப்பாற்றிக்கிற, தன் நிலைமையை நிப்பாட்டிக்கிற, தன்னோட பொசிஷனை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அரசியல்னால் செலவு பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ணாமன்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நிலைமை இப்போ ஆகிப்போச்சு. அரசியல் கட்சிகள் ஓட்டு வாங்குறதுக்கு துட்டை இறக்குனா தான், எந்த அளவுக்கு துட்டை இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் கட்சிக்கு வலிமை. இப்படி நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய செலவாயிருக்கும். இனிமேல் அந்த செலவெல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் நிறைய செலவாயிருக்கும். வேளாங்குடி மக்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவில் இருந்திருப்பீங்க. உரம் வாங்க முடியல, உரம் வாங்கி போட்டாலும் மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, பம்பு செட்டில் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் சரியாயிரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12 கூடையவனும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். சரியா? அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற உத்தியோகம்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ 12ஆம் இடத்துல உள்ள கெடுபணங்கள்லாம் தீருது. இன்னொன்று முக்கியமானது, படுத்தா தூக்கம் வரல சார். இது ரொம்ப நாளாக இருந்தது கன்னிராசிக்கு. ஏன்னா 12ஆம் இடம் தான் தூக்கம். ஒரு மனிதன் அலைஞ்சு திரிஞ்சு 1008 வேலையை பார்த்துட்டு நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிற இடம் படுக்க தான். பையில் படுத்தாலும் சரி, பஞ்சுமத்தில் படுத்தாலும் சரி, தூக்கம் வரணும். தூக்கம் வராமல் நிறைய பேர் புரண்டுட்டு இருந்தாங்க கன்னிராசியில். தூக்கமே வரல சார். 1008 மன அழுத்தம் பிரச்சனை, தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த அமைப்பு இருந்தது. 12ஆம் இடத்துக்கு கெடுபார்வை இருந்தால் கண்டிப்பாக அது இருந்திருக்கும். இனிமேல் தூக்கம் நல்லாயிருக்கும். அயன போகம் நல்லாயிருக்கும். தூக்கம் நல்லா இருக்கிறதுனால போகம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். படுக்கறை சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து கிரகங்கள் கொடுக்கும். அதுபோக சுக்கரை வேறு ராசியாக பார்க்குறாரு. கூடி வருது பார்த்தீங்களா? சுக்கரை ராசியாக பார்த்தாலே சும்மா இருக்க மாட்டார். ஒரு ஈர்ப்பை கொடுப்பார். ஆண் பெண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நல்லது தானே? 2 ஜீவன்கள் சந்தோஷமாக இருக்கிறது நல்லது தான். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும். எந்த அளவுக்கு அவங்க வந்து மனதாலும் உடலாலும் ஒன்று சேர்றாங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். அதைத்தான் தாம்பத்தியம்ங்கிறாங்க. தாம்பத்தியம்னா என்னென்னா 2 பேரும் இணைஞ்சி சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான். சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்று அதில் கரையேற்றுறது தான் தாம்பத்தியம். அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான இடம் வந்து 12ஆம் இடம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரியா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கணவன் மனைவி, 8ஆம் இடம் வந்து அவங்க கணவன் மனைவி ஆகி சீர காரியங்கள்,
அடுத்து 12ஆம் இடம் அயன சேன போகம், சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கோ, பெண்ணு வந்து ஆணுக்கோ சந்தோஷத்தை மனப்பூர்வமாக கொடுக்குற இடம் 8ஆம் இடம். 12ஆம் இடம். 3ஆம் இடமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். சரியா? 3 கூடையவனும் இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காரியம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம்னா என்ன? தைரிய வீரிய காரியம். ஒரு ஆண் வந்து சகல தகுதிகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கணும். ஒரு ஆண் வந்து ஆண்மகனாக நிர்ணயிக்கிறது 3ஆம் இடம் தான். அது கன்னிராசிக்கு பெரிய விஷயம் என்னென்னா, செவ்வாய் வந்து அங்கே 3ஆம் இடத்துக்கு இருப்பார். செவ்வாய் ஒரு பரிபூர்ண ஆண்மகன், முருகப்பெருமானோட அம்சம். முருகப்பெருமானே வந்து ஆணுக்கு ஆணாக பிறந்தவர், சிவபெருமான் நெற்றியில் பிறந்த ஒரு ஆண்மகன். ஸோ கன்னிராசி ஆண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, செவ்வாய் எப்போல்லாம் நல்ல நிலமையில் இருக்கிறாரோ அப்போல்லாம் ஆண்மத்தன்மையோடு இருப்பீங்க. ஆண்மத்தன்மைனா போய் 10 பேர் அடிக்கிறது இல்லை. ஒரு ஆணுக்கு அழகு என்ன? புருஷ லட்சணம். வேலையில் நல்லா இருப்பீங்க, தொழிலில் நல்லா இருப்பீங்க, வியாபாரத்தில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க, பொண்டாட்டிக்கு நல்ல ஒரு கணவனாக இருப்பீங்க. ஒரு மனைவிக்கு மனம் நிறைந்த கணவனாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய ஆண்கள் இங்கே தான் வந்து கோட்டை விட்டுருந்தாங்க, வெளியே சொல்ல முடியாது. சரியா? சில பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல், பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி திருப்திப்படுத்த முடியாமல் நிறைய ஆண்கள் வந்து ஒரு புழுக்கத்திலேயே அலையிறாங்க. வெளியே சொல்ல முடியாது. இதை சொன்னால் 4 பேர் வேறு எதாவது பேசுவாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்குறாங்க. ஜோதிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு குண்டூசி விழுறதுன்னா அது எப்படி கூட இதில் பார்த்துடலாம். சரியா நேரில் நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறேன். இருந்தாலும் ஜோதிடருடைய அப்சர்வேஷனை பொறுத்து பலன்களை வந்து புட்டுன்னு எடுத்து வைக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த 3ஆம் இடமும் நல்லா இருக்குது. சரியா நேர்களே? 3ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை இருக்குது. குரு வந்து வக்கரகதியிலேருந்து வெளியே வந்ததுனால 3ஆம் இடம் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ கன்னிராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாம்பத்திய வாழ்க்கையில் 100% பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. தாம்பத்தியம் தான் முக்கியம். சரியா? இணக்கம் தான் எல்லாத்தையுமே ஏற்றத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இல்வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும். நன்றி நேர்களே. இப்போ சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல பார்க்குற கெடுபலன் குறையிறதுனால அந்த அயன சயன போகம் நல்லாயிருக்கும். வள்ளல் தன்மை இருக்கும். 12ஆம் இடம் வள்ளல் தன்மையை கொடுக்கும். தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க, பிறருக்கு கொடுப்பீங்க, கொடுத்து உதவுவீங்க. சரியா நேர்களே? தனக்கு மிஞ்சி தான் தானம்பாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பணம் இருக்கும், மற்றவங்களும் கொடுத்து உதவுவீங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்தையும் பார்த்தார். 10ஆம் பார்வையில் வந்துருச்சு பார்த்தீங்களா? மறுபடியும் 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை பார்த்தனால கொஞ்சம் தைரியம் குறைவாக இருந்தீங்க, ஒரு வீரியம் கம்மியாக இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது, மனசுக்குள்ள ஒரு மயக்கம் இருந்தது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் ஒரு தடங்கள் இருந்தது, காரிய வெற்றி இல்லை, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது. அதை தான் சொல்லுவாங்க எல்லோரும், ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிம்பாங்க. 2 வீலருக்கு சொல்லுவாங்க, வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது அப்படிம்பாங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சுன்னா வண்டியை சரியாக இயக்க முடியாது. அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் இனிமேல் சரியாக போயிடும். 3ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் பார்வை கெடுபார்வை தணிகிறதுனால நல்ல நிலைமையில் இருப்பீங்க, எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தொட்டக்காரையும் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட இணக்கம் நல்லபடியாக இருக்கும், இளைய சகோதரனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். 3ஆம் இடம் வந்து பெரிய ஒரு விஷயமான இடம். காம திரிகோணத்துக்கு ஆரம்பமே 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது எல்லாமே காம திரிகோணங்கள். 3ஆம் இடம் அதுக்கு கோணம் வந்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு கோணம் 11ஆம் இடம். ஒரு ஆண் திருமண வாழ்க்கைக்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப முக்கியம், லாபமும் முக்கியம். சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒன்று எல்லாமே பிணைஞ்சு தான் இருக்குது. ரைட் நேர்களே? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் கெடுபார்வையிலிருந்து தப்பிக்கிறதுனால அந்த ஆதிபதி விசேஷங்கள் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் இருக்கும். இப்போதைக்கு வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா வெளிநாடு கிளம்புங்க, வெளிநாட்டுக்கு ஒரு மனதாக போயிட்டு வாங்க. 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரராசி தான் வருது, மேசராசி தான் வருது. சரராசி வந்து 8ஆம் இடம் வந்தாலே கன்னிராசி நேர்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லா கை கொடுக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசை நடக்குது. ராகு வந்து மேசம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னியில் இருந்தார்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம். சரியா? இப்போ வேறு ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. ராகு திசை நடக்கும். கன்னிராசிக்கு வந்து ஒரு கொஞ்சம் வயசில் நடக்கும். ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. மனசில் ஒரு ஆசை இருக்குன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா வயசு போயிடுச்சுன்னா அப்புறம் வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது. ஒரு 35 வயசுக்குள்ளே போனால் தான் ஒரு 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் இருந்துட்டு வந்துடலாம். அதுக்கு மேலே வெளிநாட்டிலையும் வச்சுருக்க மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து கிளம்பிடுங்க. சரியா? வீட்டில் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு 5 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னா கையில் காசு பணத்தை சேர்த்துக்கலாம். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவனுக்கு பிரச்சனை கிடையாது. மாதம் டக்குன்னு ஏடிஎம்மில் பணம் போட்டுருவாங்க, மணி அடித்த மாதிரி. ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவனுக்கு வேலை உறுதியும் கிடையாது, ஊர்ஜிதம் கிடையாது. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கலாம், சம்பளம் நல்லா கொடுப்பான். டக்குன்னு நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சாமானியப்பட்ட மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரலாம். ஐடி படித்தவங்க, அதாவது இந்த 2 வருஷம் கோர்ஸ் படித்தவங்க, 10th முடிச்சு 2 வருஷம் கோர்ஸ் படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போகலாம். இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தோம்னா இந்த டிப்ளமா படித்தவங்க தான் நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க. டிப்ளமா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், ஏர் கண்டிஷன், இப்படி நிறைய படிப்புலாம் இருக்குது. 3 வருஷ பட்டய படிப்புகள். இது படித்தவர்கள் தான் கல்ஃப் கண்ட்ரியில் நிறையா இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். சரியா நேர்களே? அதுக்கு வந்து நேரம் கணிஞ்சிருக்கு. வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கள், போயிட்டு நல்லபடியாக இருந்துட்டு வாங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
பருவத்தில் பயிர் செய், காட்டு இருக்கும்போதே தூத்துக்கொள், அப்போ தான் காலம் நல்லா கனியும். சரியா நேர்களே? நான் நிறைய சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். கன்னி ராசிக்கு இப்போ தான் ஆரம்பித்தேன் காலையில். சரியா? இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். 8 ஆரம்பித்தேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் நான் சொல்லுவேன். கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லுறதுக்கு நான் தயார். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. கன்னி ராசியை பற்றி சொல்லலாம். கன்னி ராசி உத்தர நட்சத்திரத்துக்கு தனியாக, அஸ்த நட்சத்திரத்துக்கு தனியாக, சித்திரை நட்சத்திரத்துக்கு தனியாக, கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். லக்கண ரீதியாக பிரித்து சொல்லலாம். நானும் மேக்ஸிமம் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். சாதக பாதங்களை சரி விதத்தில் சொல்கிறேன், கிரக நிலைகளையும் சொல்கிறேன். ஸோ இப்போ சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. அதே நிலையில் 7ஆம் இடத்துக்கு போவார், கண்டகச்சனியாக இருப்பார். கண்டகச்சனிக்கு வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். சனி பயிற்சிக்கு இந்த வீடியோ அல்ல. ஆனால் சனி பகவான் நிலைப்பாடை at% சொல்லியிருக்கிறேன் 29/3/2025 வரைக்கும். இதில் புதனும் சனியும் சேர்ந்து இருக்குது வந்து ஒரு தசாங்க யோகம். அதுபோல் சனியும் செவ்வாயும் கோணத்தில் இருக்கிறாங்க, நவபஞ்சம யோகம். உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் ஆகாத கிரகம் தான். அவர் சனி பகவான் கோணமாக 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பணங்களை கொடுப்பார். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? தீப்பெட்டி ஆஃபீஸ், பட்டாசு வேலை, கறிக்கடை வச்சுருக்கிறவங்க, மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, பாய்லரில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தொழில் சிறப்பாக இருக்கும். அதில் கூலி வேலைக்கு போகிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் ஒரு வேலைக்கால கிரகம். அவர் செவ்வாய் கோணத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல வேலை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூலி வேலைக்கு போகிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாமா மச்சான் உறவு மாதிரி. புதனும் சனியும் சேர்ந்த உறவு வந்து மாமா மச்சான் உறவு. கிரகங்களுக்குள்ளே சில உறவுகள்லாம் இருக்குங்க. சரியா? சில உறவு முறையெல்லாம் இருக்குது. அந்த உறவு நல்லாயிருக்கும். சூரியன் அங்கே போய் சேர்றாரு. சரியா? சூரியன் அங்கே போய் சேர்றதுனால என்ன, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் வந்து அப்பா மகன் உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பன் கை ஓங்கி இருக்கும், மகனோட கை தாழ்ந்திருக்கும். அதனால் அப்பா கன்னி ராசியில் இருக்கிறவங்க, குறிப்பாக ஒரு 50 வயசுக்கு உட்பட்டவர்கள், 35 வயசுலேருந்து 50 வயசுக்கு உட்பட்டவர்கள், உங்கள் பையங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, எது தவறு பண்ணால் தட்டி கொடுங்க, அதட்டாதீங்க, சொல்லி திருத்துங்க. சரியா? கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 5 கூடியவன் 6ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறாரு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஜோதிடத்தில் எதுவுமே ஸ்கிப் ஆகாது. ஜோதிடரோட புரிதலை பொறுத்து பிள்ளைகள் விஷயத்தில் சில பிணக்கு இருக்க தான் செய்யும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து போங்க. எது பிரச்சனை வந்துச்சுன்னா பேச்சு தீர்த்துக்கோங்க, சண்டை கண்டை போடாதீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடீஸ்வர யோகம் இருக்குது. கோடிங்கிறது இன்றைக்கி சாதாரண வார்த்தையாக போச்சு. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கோடிகள் வசப்படுது. ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தாலே ஒரு 4 வருஷத்தில் கோடிகளை சம்பாதிச்சிடலாம். ஏன்னா மாதம் 2 லட்சம் கொடுப்பான், வருஷத்துக்கு வந்து 24 லட்சம் வரும். பிடிதினம் போக 20 லட்சம் இருக்கும். 5 வருஷம் வேலை பார்த்தானா 1 கோடி வந்துடும். சரியா நேரில்? அதனால் இன்றைக்கி கோடிங்க தான் வந்தெல்லாம் சாதாரண வார்த்தை தான். நிறைய பேர் இந்த நம்ம யூடியூப்பில் தம்மையில் போடுவாங்க, கோடீஸ்வர யோகம் வருது, கோடி வந்து கதவை தட்டுது, கோடி வந்து உங்களை நோக்கி ஓடி வருது. நல்ல வார்த்தை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோடிக்கு இன்றைக்கி மதிப்பில்லை. எல்லாருக்கிட்டையும் கோடி இருக்குது. சரியா? கோடிங்கிறது வந்து சாதாரணமாகி போச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரன்னா அப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க. ஒரு தெருவில் வந்து ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு ஒரு ஆள் தான் இருப்பான். ஒரு தெருவில் பார்த்தாலே கோடீஸ்வரன் சொல்ல முடியாது. லட்சாதிபதிம்பாங்க, சில லட்சத்துக்கு அதிபதிம்பாங்க. அவங்க வட்டி கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் ஆள் பக்கட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி கோடீஸ்வரன் சர்வசாதாரணமாகி போச்சு. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, வருமானம் வருது. நான் தவறாக எடுக்க வேண்டாம், உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த வார்த்தை தவறாக இருந்தால் கூட வாபஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதையும் நம்ம சொல்லக்கூடாது. எதுக்கு தேவையில்லாத நமக்கு எதுக்கு உண்மையை சொல்கிறேன்னு ஊர் விவகாரத்தை தலையிடுவேனே. அந்த அமைப்பு இருக்குது இன்றைக்கி. அதனால் கோடிகளுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது. அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கும் கோடிகள் வசப்படுது. மாதம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்க பிரின்சிபாலே 2 லட்சத்துக்கு மேலே வாங்குறாரு. சரியா? அதனால் அவரெல்லாம் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆயிடுவார். ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கினார்னா செட்டில்மெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஏகப்பட்ட பணத்தோடு தான் வெளியே வருவார். ஸோ கோடிங்கிறதுன்னு சர்வசாதாரணமாகி போச்சு. அதனால் கோடீஸ்வர யோகம்னாலே அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் சாமானியப்பட்ட மக்களுக்கு ஓரளவு நல்ல பண வரவு இருக்கும். சரியா? புதன் அதை கொடுப்பாரு. தொழில்காரகன் வந்து ஓரளவு தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் மூலிமா நல்ல பணம் வரும். உங்கள் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி 1000 லட்சமாவோ வரும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கோடிகள் கண்டிப்பாக புரளும். சரியா நேரில்? இப்படி தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கூடுதல் பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சிரம் சார்ந்த வழக்கங்கள், புது நியூ வியூவர்ஸுக்கு, அது மாதிரி பழைய வியூவர்ஸ், ரிட்டன் வியூவர்ஸுக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் என்னை வாழ வைக்கிறாங்க. என் வீடியோவை திருப்பி பார்க்குறவங்கள தான் எனக்கு தெய்வங்கள். எனக்கு தெய்வம் எங்கேருந்து வராரு? உங்கள் மூலிமா தான் வராரு. என் பழப்பு உங்கள் மூலிமா தான் ஓடுது. என்னோடய வியூஸை பார்க்குறவங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க, இவங்கள வச்சு தான் என்னோடய பழப்பு போகுது. நமக்கு யார் தொழில்
நமக்கு யார் பொழப்பு கொடுக்குறாரோ அவங்க தான் நமக்கு தெய்வம். தெய்வம்லாம் நேரம் இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் தான் உங்களுக்கு தெய்வம். அந்த ஆள் நல்லவனா கெட்டவனா நமக்கு தேவையில்லை. மாதம் 1ஆம் தேதி ஆனால் படி அளக்குறாருல, காசு கொடுக்குறாருல, நம்ம உழைக்கிறோம், காசு கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த காசை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துது. அவர் தான் நமக்கு தெய்வம். அது மாதிரி நம்ம வந்து சில பேர் மேலே ஒரு அன்பு, பற்று, பாசத்தோடு இருந்தாலே நமக்கு வந்து இறைவனோட அருளை கிடைக்கும். சரியா நேரிலே? அதனால தான் சொல்லியிருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம செய்கிற காரியம் தான் நமக்கு தெய்வம். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் தெய்வத்துக்கு நிகராக பாவிக்கப்படுகிறார்கள். சரி சார், எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, நான் வந்து இந்த கிரகங்களை பற்றிலாம் சொல்லிட்டேன் நான். சரியா நேரிலே? உங்களுக்கு கிரகங்களை பற்றிலாம் சொல்லிட்டேன். ராசியில் கேது இருக்கிறார், குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் 2-9 கூடையவன் பரிவர்த்தனாகி இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் மாறாரு. வக்கரத்துலேருந்து வெளியே வர போகிறார் அவரும். செவ்வாயும் வந்து வக்கரத்துலேருந்து வெளியே வர போகிறாரு. அதுவும் வந்து ராசிக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து 13ஆம் நோக்கி தான் வராரு. செவ்வாய் வக்கரத்துக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். அவர் 27ஆம் தேதி மாசி 15ஆம் தேதி வக்கர நிலையிலேருந்து வெளியே வராரு. சரியா? 27/2 இன்னும் 4 இருக்குது. ஸோ செவ்வாய் வக்கரத்துக்கு அடுத்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நல்ல நிலைமையிலேருந்து அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார் புதன், உங்கள் ராசிநாதன். 8ஆம் இடத்துல புதன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போனார்னா ராசியை பார்ப்பார். சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவம் அடைவார், நீசபங்கம் அடைவார். நீசபங்கம் ராஜயோகம் அடைகிறது நல்லது. கன்னி ராசிக்கு ராசிநாதன் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கிறாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பார். அடுத்து 9ஆம் இடத்துல உச்சன் வீட்டுக்கு போவார், குரு கூட சேருவார். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் மிகச்சிறப்பு. 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல லாபம் தான். 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ஒரு சிறப்பான அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் வீட்டுக்கும். ஸோ புதன் வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் உங்கள் ராசிக்கு வர்ற வரைக்கும் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட வருகிற ஆவணி மாதம் வரைக்கும் புதனுடைய நிலைமை நல்லா இருக்குது. இன்றைக்கி மாசி மாதம் இன்றைக்கி தான் பிறந்திருக்கு. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஒரு 7 மாத காலத்துக்கு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருந்தாலே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. மனதாலும் உடலாலும் நல்லா இருக்கிறீங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். நம்ம மனசு நல்லா இருக்குது, என் உடல் நல்லா இருக்குது, நல்லதே நினைக்கிறேன், நல்லதே செய்கிறேன், நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு கான்செப்டில் போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் எதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கிறது, லக்கண நிறுவ நடக்குது, அதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும். வரவும் செலவும் சரி விதமாக போயிட்டுருக்கோம். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையில் நீங்கள் தாங்கிக்கிட்டு இயல்பாக இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் ஒரு இயல்பு நிலையில் இருக்கிறீங்களோ அப்போ நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்கும். வருவாய் அதிகரிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். கையில் காசு பணம் அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக எங்கேனாச்சும் போயிட்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க. டூர் போயிட்டு வரணும், சுற்றுலாத்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ இதுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதில் வெற்றியும் இருக்கும். அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா வேலையை ஆரம்பிங்க. சூரியன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அதுபோக எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஆகாதவன் உங்களை பார்த்து ஓடிடுவானுங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அலைஞ்சு திரிஞ்சு போனோம், ஆனால் அதில் வந்து வெற்றி கடைசியில் கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி அப்படியே அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணாலுமே நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. சில இடத்துல இந்த பிரச்சனை இருக்கும். நமக்கு மேலே அதிகாரி வந்து புரிதல் இல்லாமல் இருப்பான். நம்ம ஒன்று சொன்னோம்னா அந்த ஆள் ஒன்று சொல்லிட்டு இருப்பான். அவனை திருப்திப்படுத்தவே நம்மளால் பெரிய வேலையாக இருக்கும். கீழே இருக்கிறவனை திருப்திப்படுத்திடலாம். கீழே இருக்கிறவன் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா அவன் வேலையை நம்ம கூட இழுத்து போட்டு செஞ்சிடலாம். ஏன்னா அவன் நம்ம கீழே தான் இருக்கிறான். மேல் அதிகாரியோட வேலையை நம்ம செய்ய முடியாது. சரியா? அதனால் அந்த இடத்துல பெரிய சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்குது. அது தனியார்லேயே இருக்குது, கவர்மெண்ட்லேயே இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் சரியாயிரும். அப்படியே பிரச்சனை இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து காம்பன்சேஷன் பண்ணிடுவீங்க, கவுண்டர் பண்ணிடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தேடுவதற்கு புதிய வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வெளிமாநில வேலைகள் சாத்தியப்படும். புதிய தொழிலில் வந்து எது புதுசாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. சுய தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தொழிலில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் யோசனை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜனதாச்சை செக் பண்ணிக்கோங்க. புதிய கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் கடன் வாங்கி தொழிலில் பெருசாக செய்யாதீங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அது மாதிரி சுக்கிரன் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குடும்ப உறுப்பினரோட ஆதரவு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவாங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. குடும்ப விஷயமாக முதலீடு பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, பேங்கில் டெபாசிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கடைக்கு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண வருவாங்க. பொருட்கள் நல்லபடிக்கு போகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சரியா நேரத்தில் லாபம் வந்து ரொம்ப முக்கியம்.
ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி யார்? சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. பௌர்ணமி முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. நேற்று தான் பௌர்ணமி முடிஞ்சது. 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் அமாவாசை சந்திரன் நோக்கி போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வைக்கு வருவார். மகரத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். அங்கிட்டு சிவராத்திரி வந்துடும். ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிநாதன் கூட போய் சேருவார். ஸோ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கருத்து வேறுபாடு இருக்கும் குடும்பத்தில். கணவன் மனைவிக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அனுசரித்து போங்க. ஆடம்பர செலவு இருக்கும். சரியாக நேரில் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்களை நம்ப மாட்டீங்க. நண்பர்களால் ஏமாற்றம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா அதை ஒன்று கொடுப்பாரு. ஏன்னா புதன் வந்து நட்புக்குள்ள கிரகம். அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சு தான் ஸ்தான பலம் வர்றாரு. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்கணும். தொழில் பார்ட்னர்கள்கிட்டையும் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பணத்தை வந்து கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் ஓய்வில்லாமல் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? 12ஆம் இடம் 12 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க. இருந்த போதிலும் 12ஆம் இடத்துல வந்து சனி கெடுபார்வை தீர்ந்ததுனால இரவில் வந்து பிரச்சனையெல்லாம் தூங்குவீங்க. சரியா? தூக்கம் நல்லபடியாக வரும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ஆடிப்பாடி வேலை செய்வீங்க. ஆனால் அலுப்பு இருக்காது. அந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. சரியா நேர்களே? ஏன்னா 4 கூடியவன் வந்து தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குரு 9ஆம் வீட்டில் இருந்தாலுமே தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து வண்டி வாகனத்துக்குள்ள கிரகம். அவர் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருங்க. அந்த விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்சி புக்கு, வண்டி லைசன்ஸு, சேஃப்டி பெல்ட்டு இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. சரிப்படியாக இருந்துக்கோங்க. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க கவனமாக இருக்கணும். 2 கூடைவன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலுமே ராகு கூட சேர்ந்து இருக்கனால படிப்பில் சில பிரச்சனைகள் வரும். சில ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய புத்தி ஒரு நிலையில் இருக்காது. சரியா? புத்தி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ராகு கூட சுக்கரன் சேர்ந்துட்டாலே ஒரு ஸ்டெபிளாக இருக்க மாட்டார். சரியா? ஒரு என்ன சொல்கிறதுனா, சில பேர் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கண்ணாபுரன்னு போயிட்டு வருவாங்க. அதை அழுக்காக்கிற மாதிரி போவாங்க. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலே நமக்கு ஒரு ஃபீலிங் வரணும். ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டிருக்கிறோம், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், கவனமாக போயிட்டு வரணும்னு இருக்கணும். சில பேர் தீபாவளி அன்றைக்கி புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சினிமா படத்துக்கு தேட்டருக்கு போயிடுவாங்க. இப்போல்லாம் தேட்டரில் கவுண்டர்லாம் கிடையாது. ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் தான் கவுண்டருக்குள்ளே போனோம்னா கசக்கி புழிஞ்சு தான் வெளியே போடுவானுங்க. பழைய காலத்தில் ரஜினிகாந்த் படம், கமல்ஹாசன் படம் 80களெல்லாம் புது சட்டை போட்டு சட்டையை கிழிச்சு போட்டுலாம் வந்திருக்காங்க. தீபாவளி அன்றைக்கி புது சட்டை போட்டு சினிமா போவான். வரும்போது பார்த்தா சட்டை கிழிஞ்சிருக்கும், கசங்கி அழுக்கு துணியோடு வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் இந்த ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு. படிக்கணும்னு போவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு கண்ணாப்புறான்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதனால் உதாரணத்துக்கு அதை சொன்னேன். படிக்கிற மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் வந்து கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? நான் சில நேரம் சில உதாரணம் சொல்லுவேன். அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் யதார்த்தமாக சொன்னால் தான் அது புரியுது. யதார்த்தமாக சொல்லணும். ஜோதிடத்தை வந்து ரொம்பவும் இதாக பண்ணிடக்கூடாது. சாமானிய பட்ட மக்களுக்கும் புரியணும். சில பேர் ஜோதிடம் சொல்கிறேன்னு சொல்லி சமஸ்கிருதத்திலேயே பேசுகிறாங்க. சுக்லாய நமக அது வந்து கோயிலில் அர்ச்சர் ஓதுவார். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கிரகங்கள் வந்து இந்த கிரகங்களுக்குமே பாசம் கிடையாது. கிரகங்களுக்கு தான் என்ன, நம்ம பூமி மாதிரி தான். நம்ம பூமியில் எப்படி நிலம் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது, அது மாதிரி தான் எல்லா கிரகத்துலேயும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது. ஸோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது சயின்ஸ் தான். அதுக்கடுத்து பலன் சொல்கிறது வந்து கணக்கு, கூட்டி கழித்து பார்த்து கணக்கு சொல்கிறது. ஸோ ஜோதிடம்ங்கிறது கணக்கு அண்டு அறிவியல் தான். இதில் வந்து எங்கேயுமே வந்து பெருசாக எதுவுமே இல்லை, மொழிலாம் வரல. இறை வழிபாடு ஆன்மீகத்தை ஏன் சேர்த்துக்கிறோம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்குமே சில கிரகங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்கிறோம். புதன்னா பெருமாள், சூரியனா சிவன், சந்திரனா சக்தி. அது சில அமைப்புகள் இருக்குது. காலங்காலமாக அதை வழிபட்டுட்டு வராங்க. அதில் உண்மையை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், சித்தர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் நம்மளை காட்டிலே ரொம்ப அறிவு உள்ளவர்கள், மேதாவிகள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள், பெரிய லெவலுக்கு போனவங்க. சரியா நேரில் அவங்கள பற்றி பேசுறது கூட நமக்கு தகுதி கிடையாது. அப்பேற்பட்டவரெலாம் சொல்லி வச்சதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா நேரில் என்னுடைய தகப்பனத்தை எனக்கு தெரியும். தகப்பனோட தகப்பனை நான் பார்க்கல. சில பேர் பார்த்துருப்பாங்க தாத்தாவை பார்த்தாலும் சரி. தாத்தாவை யாரும் பார்த்துருப்போமா? பார்த்துருக்க மாட்டோம். அப்போ நான் நம்புகிறோம். தாத்தாவோட தாத்தா இருக்க போய் தான் நம்ம தகப்பனே இருக்கிறாரு. நம்ம தாப்பா இருக்க போய் தான் நம்ம இருக்கோம். அது மாதிரி நம்பிக்கை தான் நமக்கு வந்து காலத்தை ஓட்டுது. வாழ்க்கைக்கு வந்து முக்கிய நம்பிக்கை தான். அது மாதிரி தெய்வத்தை நம்பணும். கிரகங்கள் வந்து தெய்வத்தினுடைய தூதுவர்கள். இறைவன் செய்ய முடியாததை கிரகங்கள் செய்யுது. சரியா நேரில் அதுக்காக தான் சில கிரகங்கள் சரியில்லைன்னா சில சம்மந்தப்பட்ட சாமிகளை கும்பிட சொல்கிறோம், கோயிலுக்கு போக சொல்கிறோம். அதில் நம்பிக்கை இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கை பரப்பக்கூடாது.
தெய்வத்தின் பேரை வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு மக்களை பாடாப்படுத்தக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் அலைகிறாங்க. இந்த ராசி பலம் பார்க்குறேன், அவர் அதை சொன்னார், இவரை சொன்னார், இந்த கல் மோதிரம் போட சொன்னார், அங்கே போயிட்டு வர சொன்னார். நானும் சிலது சொல்லுவேன், வீட்டில் சாமி கும்பிடுங்க, இப்படி சாமி கும்பிடுங்க வீடியோலாம் சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லுவேன். எந்த காரியம் பண்ணாலுமே அது உங்களுக்கு பொருளாதார இதில் பாதிப்பு இருக்கக்கூடாது. நானே கஷ்டப்படுறேன், இதில் நான் பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. அப்படிலாம் எதுலையுமே சொல்லலை, வேத ஜோதிடத்தில் எங்கேயுமே சொல்லலை, பரிகாரத்தை பற்றி சொல்லலை, வழிபாடை பற்றி சொல்லலை. இந்த பரிகாரம் வழிபாடெல்லாம் இடையில சொருகப்பட்டது தான், நடைமுறையில் சிலது சாத்தியப்பட்டிருக்கோம், அது பெருசுப்படுத்திட்டாங்க. சரியா? அதனால் கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லா சேனலையும் பாருங்கள், எல்லாரோட பேச்சையும் கேளுங்க. பெருசாக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு காசை செலவு பண்ணாதீங்க, விரையும் பண்ணாதீங்க. வீட்டோட உட்காருங்க, வீட்டோட உட்காந்து சாமியை கும்பிடுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு நல்ல காரியம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. சரியா? வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போங்க, எங்கேனாலும் போங்க. ஆனால் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிறரை சங்கடப்படுத்திட்டு நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். அப்படி இந்த சாமியும் கேட்கலை, இந்த தெய்வமும் கேட்கலை. தெய்வங்களை என்ன நினைக்கு, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்குது. இறைவனோட பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தால் தெய்வங்க தான் முதல் நம்மளை வாழ்த்தும். அதை தான் சொல்லியிருக்காங்க, அன்னை பிதாவும் முன்னேறி தெய்வம். ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு தாய் தப்பம் தான் நினைப்பாங்க சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ரைட்டு, வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளை சரி பண்ணிடுவீங்க, நல்லா இருக்கும். சரியா? ஓகே. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, பள்ளிக்கூடத்து பசங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சரியா? அதுக்கு தான் இது சொன்னேன். பள்ளிக்கூடத்து பசங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரம்ப கல்வியில் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? தேக ஆரோக்கியம், கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் காலகட்டத்தில் கவனமாக இருங்க. காதலிப்பவர்கள் கவனமாக இருங்க, காதலிக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2-9 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி 7ஆம் இடத்துல இருந்தாலுமே, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே இப்போ ராகு சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு. சனி பகவானையும் ராகையும் சுபத்துவப்படுத்திட்டு அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை மறுபடியும் சொல்கிறேன். 31/5/2025 வரைக்கும் சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. இதில் வேறு வக்கரம் அடைகிறாரு. இடையில வக்கரம் அடைஞ்சு வக்கர நிவர்த்தி அடையி அதுக்கு தான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய் வீட்டுக்கு போகிறதும் அவர் நல்ல அமைப்பு இல்லை. 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதனால் சுக்கிரனுடைய நிலைப்பாடு இப்போதைக்கு கன்னி ராசிக்கு சரியில்லை. அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நான் இவ்வளோ நேரம் பலன் சொன்னாலுமே சில விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். சரியா? அதுபோக கன்னி ராசியில் கன்னி லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வீக்காகிறாரு. சுக்கிரன் எப்போல்லாம் வீக்காகிறாரோ அப்போல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். முதல் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்னிராசின்னு தெரியும், நட்சத்திரம் தெரியும், லக்கணம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி லக்கணம் தெரியாதவங்க எங்களுக்கு அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், ஏஎம்ஆர்பிஎம் இதை போட்டுட்டு சார் நான் எந்த லக்கணம் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். சில பேருக்கு ஜாதகம் பார்த்தா சொல்ல முடியல, ஏன்னா ஜாதகம்னா கட்டத்தை எடுக்கணும், அதில் டைப் பண்ணணும், வேலைகள் நிறையா இருக்குது. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து சொல்லிடுவேன். கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே தெரியும். நிறைய நேரங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், ஒரு வரி பதிலாம் ஈஸியாக சொல்லிடுவேன். சில பேர் கேட்பாங்க, சார் இந்த காரியத்தை செய்யலாமா, எனக்கு இப்படின்னு சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன கேள்வியாக கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேன், ஒரு வரி பதில் சொல்லிடுவேன். அதனால் லக்கணம் தெரியாதவங்க அணுகுங்க. இன்னும் கன்னி ராசியில் இன்றைக்கி நிறைய பேர் லக்கணம் தெரியாது, ராசி தான் தெரியும்னு நினச்சிட்டு பலன் சொல்லுவாங்க. ஆனால் லக்கணம் தான் ரொம்ப முக்கியம். லக்கணம் தான் உயிர், ராசிங்கிறது உடல். ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே வேணும், உயிரும் இருக்கணும், உடலும் இருக்கணும். உடலற்ற உயிர் ஒன்றுக்கும் ஆகாது. ஆனால் உடலற்ற உயிர் இன்னொரு உடலில் போய் சேர்ந்துடும். அது பேர் தான் ஆத்மாங்கிறோம். ஒரு மனிதன் இறந்துட்டானா அந்த உயிர் ஆத்மாவை மாதிரி இன்னொரு இதில் போய் சேர்ந்துடும். ஆனால் உடலுக்கு ஒன்றும் கிடையாது. உடல் அப்படியே உடலை போட்டு புதைச்சிருவா, இல்லை எரிச்சிருவான். அதுக்கு தான் இறந்தவங்களுக்கு பிண்டம் கொடுக்குறாங்க. பிண்டம்னா உடல். இறந்தவங்களோட உயிர் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சாந்தப்படுத்தணும்னு சொல்லி தான் அதுக்கு ஒரு உடலை கொடுக்கணும்னு சொல்லி தான் பிண்டம் கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? அந்த அமாவாசை திதிகள்லாம் பார்க்கும்போது பிண்டம் கொடுப்பாங்க. ஓகே நேர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் பேர் சிரார்த்தம், செய்கிற கடமைகள். தாய் தப்பன் இழந்தவர்கள் செய்கிற கடமைகள். ஸோ அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் வரும். அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்ம உடல். ஓகே, இப்படி பேசணும்னா சப்ஜெக்ட் மாறி போயிடும். கன்னிராசி நேயர்களுக்கு பலன் சொல்லணும். ஆனால் பலன் சொன்னாலுமே சில காரியங்களை சொல்லணும், சில பழக்க வழக்கத்தை உண்டாகிறதுக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரியா? நீங்கள் அதை கேட்கலாம். நான் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக பார்ப்பேங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். எனக்கு தூங்குற நேரம் ஒரு 5 மணி நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் நான் ஜோதிடத்தை பற்றி தான் யோசனை பண்ணுவேன், ஜோதிடத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன், கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வருவேன், பூஜை புனஸ்காரம் இந்த வேலையில் தான் இருப்பேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், போதி ஜோதிடம் போய் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே 100க்கு ஒரு 60% ரிப்ளை பண்ணுவேன்.
அது என்னோடய கடமையாக நினச்சிவேன். கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்களாம் வந்து சும்மா ஏதோ வழி இல்லாமல் போடுறாங்கன்னு நினைக்க மாட்டேன். கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் எனக்கு கண்கண்ட தெய்வங்கள். அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதில் சந்தோஷம் அடைகிறேன், பெருமை அடைகிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சின்ன சின்ன கேள்வியாக கேளுங்க. சில பேர் ஜாதகத்தை போட்டுருவாங்க, எனக்கு பலன் சொல்லுங்கள் சார்ம்பாங்க. அதுக்கு வந்து எனக்கு சில நேரம் டைம் பத்தாது, அதை ஏற்கனவே சொன்னதான். மற்றபடி வாய்ப்பு இருந்தால் அதையும் நான் ரேண்டமாக எடுத்து போடுவேன். அது அந்த நேரத்தை உள்ள சூழ்நிலையை பொறுத்து. ஓகே, இப்போதைக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் கோவிலுக்கு போடுங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. வீட்டில் கூட வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க, சரியா, நல்லா இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன வசதியெல்லாம் நல்லபடி அமையும். குறிப்பாக வந்து துணி கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்கும். வஸ்திர லாபம்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. ஹோம் அப்ளைன்ஸ் பொருள்லாம் வாங்கி போடுவீங்க. சிற்ப வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த இது பண்ணுறாங்கள்ல கல்லில் சிற்பம் தடிக்கிறவங்க, நகை ஆசாரி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, ஏன்னா புதனும் குருவும் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நகை சம்மந்தப்பட்ட வேலையில் ஆர்னமெண்டல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குலப்பெருமை இருக்கும். குலப்பெருமையை காப்பாற்றுங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சிவராத்திரி இன்னும் வருது, February 26 வருது சிவராத்திரி. ஆமாம், சிவராத்திரியை முன்னிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சிவராத்திரி வந்து வேறு சப்ஜெக்ட்டு. சிவபெருமானுக்கும் கன்னிராசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும். புதன்கிழமை வருது. ஓகே, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எல்லா வீடியோவிலும் ஒரு தகவல் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இருந்தாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதில் ஒரு சில புதுமை இருக்கும். என்னுடைய ஃப்ளோ ஒரே மாதிரி இருந்தாலுமே நான் எடுத்து பேசுகிற சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருக்கும். என்ன 9 கிரகங்களை பற்றி தான் பேசணும். இந்த வீடியோவிலே நான் எல்லா கிரகங்களும் ஓரளவு டச் பண்ணி தான் பேசியிருக்கிறேன். சரியா, ராகு கேதுகளை பற்றி சொல்லலை நான். ஏன்னா ராகு கேதுகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் இருக்கிற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு அடுத்து ராகு கேதுகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ஆள் நல்லா இருக்கிறீங்க. இருந்தாலும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வீடுகள் பாதிப்படையும். 2ஆம் இடம் 9ஆம் இடம். அதுக்கு தான் இந்த மகாலட்சுமி வழிபாடை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க பெண்கள். வீட்டில் 8 to 9 மகாலட்சுமியை கும்பிடுங்க. சில கைங்கரியம்லாம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் 2 வார்த்தை சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 விநாயகர் படம், மகாலட்சுமி படம், சரஸ்வதி படம், இந்த 3 படத்தை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அம்பாள் படத்தையும் வச்சுக்கோங்க. பெண் தெய்வங்கள் படத்தை 30 தேவிகள் படத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு மஞ்சள் கலர் பூ வைங்க. சரியா, செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க, சில பேர் சாமங்கி பூவாங்க. அந்த மஞ்சள் கலர் பூ வச்சு, இல்லைன்னா மல்லிகை பிச்சு பூ வைங்க. நெய்வேத்தியம் பண்ணுங்கள். வெள்ளை கலர் ஸ்வீட்டு வைங்க. பால் அல்லது பால் பாயாசம், வெள்ளை கலர் ஜாங்கரி, கற்கண்டு, ஏதோ ஒன்று வைங்க. வீட்டில் இருக்கிறத எடுத்து வைங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சைஸில். சரியா, இது ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன். தெரிந்தவங்க செய்யுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் துணியில் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு நம்ம பொட்டணம் போடுற மாதிரி, சின்ன பொட்டணம் போடுற மாதிரி ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கிட்டு அதில் 4 ஏலக்காய், 4 மிளகு, 4 லவங்கம், 4 பச்சை கற்பூரம், சரியா, 4 பொருட்கள் அதில் போட்டு முடிச்சு வச்சுருங்க. லவங்கிறது கிராம்பு. சரியா, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பச்சை கற்பூரம், இது 4ஐயும் போட்டு பொட்டணம் போட்டு வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுருங்க. பித்தளை தட்டு அல்லது தாம்பர தட்டில் வைங்க. வெள்ளி தட்டு இருந்ததுன்னா விசேஷம்தான். எக்காரும் முன்னிட்டும் பூஜை அறையில் எவர் சில்வர் தட்டை யூஸ் பண்ணாதீங்க. எவர் சில்வர் பொருட்களை வைக்காதீங்க. எவர் சில்வர் பொருள் இருந்தால் எடுத்துருங்க. அந்த பத்தி குத்துற ஸ்டாண்ட் இருந்தாலுமே எவர் சில்வர் இருந்தால் எடுத்துருங்க. இல்லைன்னா சாதாரணமாக வாழைப்பழத்தில் கூட பத்தியை குத்தலாம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுக்குன்னு பித்தளையில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பஞ்சகச்சம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பஞ்சாச்சாரம் சொல்லுவாங்க. கடையில் கேட்டாலே பஞ்சாச்சாரம் சொன்னாலே அந்த பூஜை பொருட்கள்லாம் கொடுத்துருவாங்க. அது எல்லாமே தாம்பரத்தில் அல்லது பித்தளையில் இருக்கணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுக்கு செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் முக்கியமானது. இதில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறா. அந்த பஞ்சாச்சார பொருட்களை தான் மகாலட்சுமி குடியிருக்கிறா. அதில் சில்வர் இருக்கக்கூடாது. சரியா நேர்களே, சார் என் வீட்டில் வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சில்வரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி சோதரத்தை சொல்லுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி சோஸ்திரம் வந்து உங்களுக்கு தமிழில் தெரிந்தாலும் சொல்லுங்கள். இல்லைன்னா புஸ்தகத்தில் இருக்கும், யூடியூப்பில் இருக்கும், அதை எழுதி கூட படிச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, நாராயணியை போற்றி, ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, அன்னையை போற்றி, திருமகளை போற்றி, நாராயணியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா நேர்களே, அந்த அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜையை நிறைவு பண்ணுங்கள். அந்த பொட்டை நம்பருக்கு பார்த்தீங்களா, அதை பூஜை அறையில் வச்சு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க. பீரோவில் வைங்க, முக்கியமான இடத்துல வைங்க. இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல வைங்க, கல்லாப்பட்டியில் வைங்க. வச்சிங்கன்னா நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும், ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும். இதெல்லாம் சின்ன பரிகாரம், மனமுறி செய்யணும். சரியா நேர்களே, மனமுறி செஞ்சாலே
எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படும். எங்கேயும் அலைய வேண்டாம். மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே இருக்கிறா. ஒரு ஆணுக்கு வந்து கட்டின மனைவி தான் மகாலட்சுமி. சரியா? மனைவி தான் மகாலட்சுமி. மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மனைவி மூலம் அனைத்தையும் கிடைக்கும். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி கன்னிராசி நேயர்கள், உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும். மாசி 1 நல்லபடியாக இருக்கட்டும். சரியா? மாசி மாதம் முழுக்க மனம் மிகுந்த மாதமாக இருக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.